السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஆண்டினுடைய ரமலான் மாதத்தின் முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலான் மாதம் முழுவதும் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவு வணக்கங்கள் செய்து பிரச்சனைகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு நல்லறங்கள் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் அல்ல இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் முழுமையாக தந்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் இருக்கின்றது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பல வகையான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். மற்ற மாதங்களிலே அல்லாஹ்வை மறந்து வாழக்கூடியவர்களை கூட அல்லாஹ்வை நினைத்து வாழும்படி செய்யக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ரமலான் மாதம். கடமைகளை மறந்தவர்கள், குர்ஆனை மறந்தவர்கள், அல்லாஹ்வை திக்ர் செய்ய மறந்தவர்கள், பாவ மன்னிப்பு தேட மறந்தவர்கள், தான தர்மம் செய்ய மறந்தவர்கள், உறவினர்களை சேர்ந்து வாழ மறந்தவர்கள் எல்லாம் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு பள்ளிவாசலுக்கு விரைவாக வந்து 5 நேரங்கள் தொழுது குர்ஆனை ஓதி திக்ருகள் செய்து பாவ மன்னிப்பு தேடக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திய மாதம்தான் இந்த ரமலான் மாதம். தொழுகை என்னடா தொழுகை என்று ஏளனம் பேசியவர்கள் கூட பாங்கு சப்தம் கேட்டவுடன் பரம்பரையாக தொழக்கூடிய தொழுகையாளிகளை விட முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து சஃப்புகளிலே அமர்ந்து கண்ணீர் வடித்து துவா செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம். வேதம் என்னடா வேதம் என்று வாதம் பேசியவர்கள் கூட குர்ஆனை ஓத தெரிகிறதோ ஓத தெரியவில்லையோ அல் குர்ஆனை திறந்து வரிக்கு வரி வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் படித்து வரக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளையும் இன்றைக்கு நாம் இந்த ரமலான் மாதத்திலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ரமலானுக்கு பின்னாலும் இந்த நிலை நீடிக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசை கொள்வார்களேயானால், உள்ளத்தில் ஆழமான நல்ல எண்ணங்கள் வைப்பார்களேயானால், மாதங்கள் முழுவதும் 12 மாதங்களும் ரமலானை சங்கைப்படுத்தியதை போன்று மற்ற மாதங்களிலும் தொழுகை, ஜக்காத்து, தான தர்மம், திக்ரு, குர்ஆனை ஓதுதல்,
போன்ற வணக்க வழிபாடுகளிலே அவர்கள் ஈடுபடுவார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. காலம் முழுவதும் தொழக்கூடிய தொழுகையாளிகள் இந்த ரமலான் மாதத்துல அதிகப்படியான அமல்களை அவர்கள் செய்வார்கள். ஃபர்லு தொழுதவுடன ஓடியவர்கள் கூட ஃபர்லு தொழுத பின்னால் சுன்னத்தை தொழுகிறார்கள், நஃபிலான வணக்கங்களை செய்கிறார்கள், குர்ஆனை திறந்து ஓதுகிறார்கள், தஸ்பீகாத்துகளை செய்கிறார்கள். அப்ப ரமலான் மாதம் அவர்களை பண்படைய செய்கிறது. ரமலான் மாதத்திலே ஒரு நஃபிலான வணக்கத்தை ஒருவர் செய்தால் ஒரு ஃபர்லை செய்த நன்மை பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஃபர்லை செய்வாரையானால் 70 ஃபர்லுகள் செய்த நன்மையை அல்லாஹ் அவருக்கு வாரி வாரி வழங்குவான் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, இந்த வாரத்துல தோவணும் தள்ளிவது தொழுவுங்க வாரம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா குறுக்க எத்தனை பேர் வந்திருந்தாங்க. இந்த ரமலான் மாதத்தில் உபரியான வணக்கங்களை பலரும் செய்து வருகின்றோம். மற்ற 11 மாதங்கள்ல ஃபர்லை மட்டும் தொழக்கூடியவர்கள் ரமலானுடைய காலகட்டங்கள்ல சுன்னத்தை பேணுகிறார்கள், நஃபிலை பேணுகின்றார்கள், இரவு வணக்கங்களிலே ஈடுபடுகிறார்கள். நல்ல நம்ம ஆய்வு செய்து பார்க்கின்றோம். மற்ற மாதங்கள்ல ஃபர்லை தொழுவதே கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. சுன்னத்தெல்லாம் பெரும்பாலும் தொழுகிறதே இல்லை. ஃபர்லு முடிஞ்சவன தடதட நம்ம ஓடி விடுகின்றோம். ஆனா ரமலான்ல பாருங்க 20 ரக்காத்துகள், தஹஜ்ஜுல ஒரு 8 ரக்காத்துகள், எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மற்ற நாட்களிலே உட்கார்ந்து தொழுபவர்கள் கூட நின்று தொழக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியினை நாம் பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூல்ல 6502வது ஹதீஸாக சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கால, அல்லாஹ் சொல்லுகின்றான், மா தகர்ரப இலைய அபதி பிஷையின் அஹப்ப இலைய பிமா இஃப்தரலத்து அலைஹி. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் அதிகமான காரியங்களை பிரியப்படுகின்றேன். அல்லாஹ் எதையெல்லாம் பிரியப்படுறான் தெரியுமா? அல் குர்ஆனுடைய பக்கங்களை நாம் திறந்து பார்த்தால் பல காரியங்களை பிரியப்படுவதாக அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஒண்ணு என்ன தெரியுமா? இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்வோரை அல்லாஹ் பிரியப்படுகின்றான். நன்மையை பிரியப்படுற மாதிரி அதை யார் செய்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் பிரியப்படுகின்றான். இரண்டாவது என்ன அப்படின்னா, இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன, பாவத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் பக்கம் யாரு திரும்பி விடுகிறார்களோ, தௌபா செய்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பிரியப்படுகின்றார். மூன்றாவது என்ன அப்படின்னா, வயுஹிப்புல் முத்தக்கீனீன், யார் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறார்களோ, உடை சுத்தம், உடல் சுத்தம், உள்ளம் சுத்தம், இருப்பிடம் சுத்தம், எல்லாவற்றிலும் யாரு பரிசுத்தத்தை பிரியப்படுகிறார்களோ இவர்களையும் அல்லாஹ் பிரியப்படுகின்றார். அல்லாஹ்வை யார் அஞ்சி வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வின் மீது யாரு நம்பிக்கை வைக்கிறார்களோ, நீதமாக யார் நடக்கிறார்களோ இவர்களை எல்லாம், இந்த காரியங்களை எல்லாம் அல்லாஹ் பிரியப்படுகின்றார். இவைகளை விட அல்லாஹ் யாரு தெரியுமா பிரியப்படுறா? 5 நேரம் யார் தொழுகிறார்களோ, ரமலானிலே யாரு நோன்பு வைக்கிறார்களோ, கடமையான ஜக்காத்தை யார் கணக்கிட்டு கொடுக்கிறார்களோ. சில பேர் ஜக்காத்தை அள்ளி அள்ளி கொடுக்கிறாங்க. அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு மார்க்கெட்ல அனுமதி கிடையாது. 2.5% மட்டும்தான் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். நாங்க ஜக்காத்தான கொடுக்கிறோம், எப்படி கொடுத்தா உங்களுக்கு என்ன? மார்க்கம் அனுமதிக்கிற. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தா, ஒருத்தர் நுகர் தொழுகிறாரு, 4 ரக்காத்தான் தொழுகிறோமா, நான் 8 ரக்காத் தொழுவேன். அந்த மாதிரி இருக்குது. நான் மகரிபில தான் நோம்பு திறக்கணுமா, நான் இஷால தான் நோம்பு திறப்பேங்கிறாரு. இதை மார்க்கம் ஏற்றுக்கொள்ளுமா? மார்க்கம் ஒரு வரைமுறையை ஏற்படுத்தினால் அந்த வரைமுறைக்குள்ளால் தான் நாம் செல்ல வேண்டுமே தவிர நம்ம இஷ்டத்திற்கு ரக்காத்துகளை கூட்டுவதோ
சக்காத்துடைய கணக்கை கூட்டுவதோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல. 4 ரக்காத் தொழுகை, லுகர தொழுகை. அதுக்கு மேல உனக்கு இஷ்டம் இருக்குதா, நஃபிலான வணக்கங்களை செய்ய. 2 ரக்காத்தாக நீ நஃபிலை தொழுகை, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். அப்ப அல்லாஹ் எதையெல்லாம் பிரியப்படுகின்றாரோ அவைகளை விட அல்லாஹ் அதிகமாக பிரியப்படுவது எந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ்வின் பக்கம் நாம் நெருங்க முடியுமோ அந்த காரியங்களில் முதன்மையான காரியம் என்னவென்றால் கடமைகளை அல்லாஹ்விற்காக சரிவர நாம் நிறைவேற்ற வேண்டும். 5 நேரங்கள் தொழுக வேண்டும், ரமலான்ல நோன்பு வைக்க வேண்டும், வசதி இருந்தால் சக்காத்தை கொடுக்க வேண்டும், வசதி இருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்க முடியும். ஒன்றாயிட்டா. 2வது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக சொல்லுகிறார்கள், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய, ஃபர்லை செய்வதனால் அல்லாஹ்வுடைய நெருக்கம் ஏற்படுகிறது. ஆனா அல்லாஹ்வின் பக்கம் அதிகமான நெருக்கம் எதுல தெரியுமா ஏற்படும்? பின் நவாஃபிலி, நஃபிலான வணக்கங்களை செய்வதன் மூலமாகத்தான் ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே அல்லாஹ் கூறுவதாக சொல்லுகின்றார்கள். நஃபிலான வணக்கங்கள்லாம் என்ன? பெருமானார் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். தொழுகையிலும் நஃபில் இருக்கிறது, தான தர்மங்கள் செய்வதிலும் நஃபில் இருக்கிறது, மற்ற வணக்க வழிபாடுகளிலும் நஃபில் இருக்கிறது. கடமையான தொழுகைகள் போக சுன்னத்தை நாம் தொழுகின்றோம். சுன்னத்தான தொழுகைன்னா ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் சுன்னத்தை முஅக்கதா என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். 12 ரக்காத்துகள் என்னது அப்படின்னா, ஃபஜ்ருக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத்து, லுஹருக்கு முன்னால 4 ரக்காத்து, லுஹருக்கு பின்னால 4 ரக்காத்து, மக்ரிபுக்கு பின்னால 2 ரக்காத்து, அதே நேரத்துல இஷாவிற்கு பின்னால 2 ரக்காத்து. இந்த 12 ரக்காத்துகளும் சுன்னத்தை முஅக்கதா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இது அல்லாம லுஹா தொழுகை இருக்கிறது, முற்பகல் தொழுகை. சூரியன் உச்சிக்கு வருவதற்கு முன்னால், சூரியன் உயர்ந்த பின்னால் தொழக்கூடிய தொழுகை 2 ரக்காத்துகள் தொழ வேண்டும். 2வது என்ன அப்படின்னா, பள்ளிவாசலுக்குள்ளால் வருகின்ற பொழுது தஹியத்துல் மஸ்ஜித், தஹியத்துல் உது அப்படிங்கிற 2 ரக்காத்துகளை நாம் தொழ வேண்டும். இதுவெல்லாம் சுன்னத்தான தொழுகைகள். அடுத்து இரவினுடைய 3ஆம் பகுதி, அதாவது இன்னைக்கு 3ஆம் பகுதின்னு சொல்றதாக இருந்தா, இந்த காலத்துல இந்த 2026 பிப்ரவரி மாதத்துல இரவினுடைய 3வது பகுதி அப்படின்னா 1:45 மணி, ராத்திரி 1:45 மணி, அதுல இருந்து ஃபஜ்ர் உதயமாகின்ற 5:20 வரையிலும் உள்ள நேரம் தான் இரவினுடைய 3ஆம் பகுதி. அந்த பகுதியில நாம எழுந்து 2 ரக்காத்தோ அல்லது 4 ரக்காத்தோ 6 ரக்காத்தோ 8 ரக்காத்துகளோ, தயவு செஞ்சு சேர உள்ள போன வேணாம், வெளியே கொண்டு போயிருங்க, 8 ரக்காத்தோ நாம் தொழ வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, ஹதீஸுகள்ல என்ன பதிவு செய்யப்படுது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாள்ல இறக்கின்ற வரையிலும் இரவு தொழுகை 11 ரக்காத்துகள் தொழுதார்கள். 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். ரமலான்ல மட்டுமல்ல, 360 நாட்களும், அதாவது ஹிஜ்ரி அடிப்படையில, அதாவது சூரிய கணக்கின் அடிப்படையில 365, ஆனா ஹிஜ்ரி அடிப்படையில 355 நாட்கள், 356 நாட்கள். இந்த 356 நாட்களும் ரசூலுல்லாஹ் இரவு நேரங்கள்ல 11 ரக்காத்துகள் தொழுவார்கள். 8 ரக்காத்து இரவு தொழுகை. அதான் இன்னைக்கு சில பேர் தஹஜ்ஜுத்னு சொல்றோம், சில பேர் தராவீஹ் என்று சொல்றோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க அப்படின்னா, ரமலானிலும் ரமலான் அல்லாத மற்ற காலங்களிலும் 8 ரக்காத்துகள் தொழுவார்கள். தொழுது விட்டு அந்த இரவினுடைய 3வது பகுதியில 3 ரக்காத்துகள் வித்திரை தொழுவார்கள். இதுதான் இரவு தொழுகை 11 ரக்காத்து. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க தெரியுமா? பள்ளிவாசல வந்து தொழுகிறாங்க. 2வது நாள் தொழுகும் போது ஒரு 10 சஹாபிகள் பின்னால வந்து நிற்கிறாங்க.
மூணாவது நாள் பார்த்தா பெருங்கொண்ட கூட்டணி நிக்குது. ரசூல்லா பயப்படுறாங்க, இப்படியே நிலைமை நீடிச்சா அல்லாஹ் இதை பரலாக்கிடுவானே, கடமையாக்கிடுவானே அப்படின்னு சொல்லி 4வது நாள் பள்ளிவாசலுக்கு வரல, வீட்டிலேயே தொழுது கொண்டார்கள். அப்ப நாம தகச்சு தொழுவதாக இருந்தா 8 ரக்காத்துகள் தொழ வேண்டும். நான் தகச்சத்துக்கு எந்திப்பேன் அப்படின்னு நம்மளுக்கு நியத்தி இருந்தா வித்திரு தொழுகைய தகச்சத்திற்கு பின்னால் தொழ வேண்டும். அதுதான் சுன்னத் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அருமையானவர்களே, இப்ப ரமலான் அல்லாத காலங்கள்ல தகச்ச தொழுகாதவர்கள் ரமலான்ல நம்ம தகச்சு தொழுகிறோம். எத்தனை பேர் தொழுகிறாங்கன்னு தெரியல. தொழ வேண்டும். ஏன்னா நம்ம ஒரு மாசம்தான் அந்த ஒரு 3 மணியை நம்ம பாக்குறோம், கண்ணாலேயே பாக்குறோம். ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்றதையும் காதால நம்ம கேட்கிறோம். ஆனா சகருக்கு எந்திரிக்கக்கூடியவர்கள் சற்று நேரம் முன்பாக நாம் எழுந்து அந்த வணக்கத்தை 8 ரக்காத்துகளோ அல்லது 6ஓ 4ஓ அல்லது 2 ரக்காத்துகளோ நாம் தொழ வேண்டும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 நேர தொழுகை கடமை. இப்ப நம்மளுக்கு எல்லாம் 5 நேரம் தான். ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு 6 வக்து கடமை. 6வது வக்து என்னது அப்படின்னா தகச்சத்து பெருமானாருக்கு கட்டாய கடமை. அவர்கள் தொழுதுதான் ஆக வேண்டும். அல் குர்ஆன்ல 17வது அத்தியாயம் 79வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகின்றான், வமினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தல் லக், உபரியாக இருக்கும் நிலையில் இரவிலே இதன் மூலம், அதாவது குர்ஆனின் மூலம் தகச்சத்தை தொழுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கிறார். அப்ப இரவு தொழுகை என்பது நம்மள சில பேர் என்ன நினைக்கிறோம், இஷாவுக்கு பின்னால தூங்கவே கூடாது, மனைவியோடு படுக்க கூடாது, குழந்தைகளை கொஞ்சம் கூடாது, இஷா தொழுத பின்னால ஃபஜ்ர் வரைக்கும் தொழுதுகிட்டே இருக்கணும், ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்ன பிறகு படுத்து தூங்கிடுறோம், ஃபஜ்ர்லாம் தொழக்கூடாது, அப்படிதான் நாம தப்பா கணக்கு போட்டிருக்கோம். ஆனா தகஜ்ஜுத் என்றாலே என்ன அர்த்தம் தெரியுமா? இரவில் தூங்கி எழுந்து தொழக்கூடிய தொழுகை என்பதுதான் அதனுடைய நேரடியான பொருள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆன்ல பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான், வஜஅல்னல் லைல சகனா, இரவை நிம்மதி தரக்கூடிய நேரமாக நாம் ஆக்கினோம். இரவுல தூங்கினாதாங்க நிம்மதி கிடைக்கும். பகலெல்லாம் உழைத்து உழைத்து உடம்புல களைப்புகள் ஏறி இரவு நேரத்துல ஒரு 8 மணி நேரம் நாம நிம்மதியா தூங்கணும் அப்படின்னா அந்த தூக்கம் நமக்கு உடம்புல ஒரு சக்கீனாவை, ஒரு அமைதியை, ஒரு நிம்மதியை தரும் என்பதாக அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு 10-15 இடங்கள்ல தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, அப்ப தகஜ்ஜத் தொழக்கூடியவர்கள் இஷா தொழுகைக்கு பின்னால தராவி தொழுதுவிட்டு கொஞ்ச நேரம் நம்ம தூங்க வேண்டும். தூங்கி ஒரு 2 மணிக்கு நாம் எழ வேண்டும் அல்லது 3 மணிக்கு நாம் எழ வேண்டும். பற்களை நல்ல விதமாக சுத்தம் செய்துவிட்டு நல்ல விதமாக ஒளி செய்ய வேண்டும். குளிப்பு கடமையானால் குளிக்க வேண்டும். குளித்த பின்னால 2 ரக்காத்து அல்லது 4 ரக்காத்து 6 ரக்காத்து 8 ரக்காத்து 2 ரங்காகத்தான் தொழ வேண்டும். தொழுத பின்னால நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ்ட்ட வைக்கலாம், துஆ செய்ய வேண்டும். அதற்கு பின்னால் சகருடைய கடைசி நேரத்துல சாப்பிடுவதற்கு நாம் அமர வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல 1163வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அஃலலு ஸியாமி பஅத ரமலான ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். இப்ப ரமலானுடைய நோன்பு நம்ம நோக்கின்றோம். இந்த நோன்புக்கு பின்னால சிறப்பான நோன்பு என்ன தெரியுமா? முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 9, 10 இந்த 2 நோன்பு தான் சிறப்பான நோன்பு என்பதாக பெருமானார் சொன்னார்கள். அடுத்து சொல்றாங்க, அஃலலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலத்தி, கடமையான தொழுகைக்கு பின்னால் ஒரு சிறப்பான தொழுகை ஒன்று இருக்குமானால் அது தகஜ்ஜத்துடைய தொழுகை. இரவினுடைய கடைசி பகுதியில் நம்ம தொழுகிறோமே அதுதான் சிறந்த தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்.
இந்த தஹஜ்ஜத் தொழுகை நானும் நீங்களும் தொழுதால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள் ஆகிரத்துல நிச்சயமாக நமக்கு சுவர்க்கத்தை தருவார். முஸ்லிம்ல, அபுதாவுதுல, தாரதியில, இப்னு மாஜால, திருமதியில போன்ற நூல்கள்ல சஹீஹான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு யூத பாதிரியார், தௌராத்தை கற்றறிந்த ஒரு மார்க்க அறிஞர். தௌராத்தில பெருமானாரை பற்றி விலாவரியாக சொல்லப்பட்டிருக்கிறார். இவர் தௌராத்தை படிக்கிறார், மதீனாவுக்கு போறார். ரசூல்லா மக்கால இருந்து மதீனாவுக்கு வாராங்க. அவர்களை எதிர்பார்த்து மக்களோடு மக்களாக அப்துல்லா இப்னு சலாம் அங்க நிற்கிறார். ரசூல்லாவை பார்த்தவன் அவர் சொல்றாரு, ஃபலம்மா இஸ்தபன்து வஜிக ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த வஜிகவும் லைஸ பி வஜிகி கஸ்ஸாபின், இது பொய்யான முகம் அல்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். உள்ளத்துல என்ன இருக்குதோ அதாங்க முகத்துல தெரியும். உள்ளத்துல சந்தோஷம் இருந்தா முகத்துல சந்தோஷமா இருக்கும், உள்ளத்துல கவலை இருந்தா முகத்திலும் அந்த கவலையின் ரேகைகள் தெளிவாக தெரியும். இப்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்த உடனே இது பொய்யான முகம் அல்ல, இது உண்மையான முகம், சத்திய மார்க்கத்தை கொண்டு வந்த முகம் என்பதாக நான் விளங்கிக் கொண்டேன் அப்படின்னு அப்துல்லா இப்னு சலாம் சொல்லிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அய்யுகன் நாஸ், யா அய்யுகல் மூமினூன் அப்படின்னு சொல்லல, யா அய்யுகன் நாஸ், மக்களே அஃஷுஸ் சலாம், சலாமை பரப்புங்கள். முதலாவது அதாவது சலாம நாம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு முஸ்லீம் ஒரு நாளைக்கு 100 தடவை பார்த்தாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு தூணை சுத்தி வந்தா 2வது சலாம் சொல்லலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்கிற. ஒரு ஆளுக்கு நம்ம சலாம் சொல்றோம் பள்ளிவாசலுக்குள்ளால வச்சு, வெளியே வராரு அப்படின்னா மறுபடியும் அஸ்ஸலாமு அலைக்கும். அப்ப நமக்கு அளவுகோல் என்ன? ஒரு தூணை சுற்றி வந்தால் திரும்ப அவருக்கு சலாம் சொல்லலாம், பெருமானார் கற்றுத் தருவார்கள். 2வது என்ன அப்படின்னா அத்திகை முத்தாம், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள். அவர் முஸ்லிமோ, ஹிந்துவோ, கிறிஸ்தவரோ, யூதரோ அல்லது நெருப்பு வணங்கியோ மதத்தை பார்ப்பது கூடாது. பசியில் வந்துட்டாரா அவருக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வஸல்லு பில் லைலி, இரவில் நீங்கள் தொழுகுங்கள், வன்னாசு நியாமன், மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரத்தில். மக்கள் எல்லாம் எப்ப தூங்குவாங்க? அப்ப இப்ப பாருங்க, அந்த மாதிரி யாரும் மக்கள் எல்லாம் தூங்குறது இல்ல. ராத்திரி முழுக்க செல்லிலேதான் கிடக்கிற இளைய சமுதாயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, பெண்கள் சமுதாயத்தை பார்க்கின்ற பொழுது, வீட்டுல லைட் எல்லாம் அணைச்சிட்டாலும் கூட போர்வைக்குள்ளால லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இவர் செல்ல நோண்டிக்கிட்டே இருக்க. ஃபஜ்ருக்கு பாங்கு சொன்ன உடனே அவன் தூங்குறதுக்கு நேரம் வந்துட்ட தூங்கிடுவோம். அப்புறமா காலைல 10 மணிக்கு தான் எந்திரிக்கிறது. வீட்டுல எப்படி பறக்கத்து இருக்கும், வியாபாரத்துல எப்படி பறக்கத்து இருக்கும். ஒருத்தர் சுபுகு தொழுகலனா அன்னைக்கு அவன் மூதேவிதான், அவன் சீதேவியே கிடையாது என்பதாக மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அப்ப இரவு நேரத்துல மக்கள் எல்லாம் தூங்குகின்ற சகர் நேரத்தில் எழுந்து நீங்கள் தொழுகுங்கள், தொழுதால் ததுகுல் ஜன்னத பிஸலாம், நிம்மதியாக நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். 2வது செய்தி என்ன அப்படின்னா, நரகத்தை விட்டு தஹஜ்ஜத் தொழுகை நம்மை பாதுகாக்கும். அதற்கு இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, உமர் ரலியல்லாஹுடைய மகன், சின்ன பையன், அவர் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். இது புகாரில 1121 1122 2 இடங்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, ஃபஜ்ர் தொழுது முடிச்ச உடனே சஹாபாக்களை நோக்கி அமருவார்கள். சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, நேற்று இரவு உங்களில் யாராவது கனவு கண்டீர்களா? கண்டால் அந்த கனவை என்னிடம் சொல்லுங்கள், அதற்குண்டான விளக்கத்தை நான் கூறுகிறேன் என்று சொல்வார்கள். யாருமே கனவு காணல அப்படின்னா தான் கண்ட கனவை சஹாபாக்களுக்கு எடுத்து சொல்லி அதற்குண்டான விளக்கத்தை கூறுவார்கள். இப்ப அப்துல்லா இப்னு உமர் அந்த கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறார். ஒவ்வொரு சாபிக்கும் நான் நேற்று ஒரு கனவு கண்டேன், நேற்று ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
ரசூலுல்லாஹ்வுக்கு விளக்கமும் சொல்றாங்க. ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில பேர் நம்மள்ட்ட சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? காணாத கனவை கண்டதா சொல்லுவாங்க, கனவு கண்டதா பொய் சொல்லுவாங்க. இவங்களுக்கு மறுமையில என்ன தண்டனை தெரியுமா? ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். காணாத கனவை கண்டதாக சொல்லி ஒருவன் பொய் சொன்னால் இவனுக்கு என்ன தண்டனைனா, மறுமை நாள் ஆகிரத்துல கோதுமை இருக்கு பாருங்க, கோதுமை 2 கோதுமையை கொடுத்து இந்த கோதுமையில முடிச்சு போட சொல்லுவானா அல்லாஹ். நம்மள சில பேருக்கு கையிலே முடிச்சு வராது, கோதுமையில எங்க போய் முடிச்சு போட முடியும்? ரசூலுல்லாஹ் வன்மையாக கண்டிப்பார்கள். அப்ப எல்லா சாபிகளும் நான் அந்த கனவை கண்டேன் இந்த கனவை கண்டேன்னு சொல்றாங்க. சிறுவராக இருக்கக்கூடிய அப்துல்லா பின் உமர் இருக்கிறாரு, நம்மளுக்கு ஒரு நாளும் கனவு வர மாட்டேங்குது. நாமளும் ரசூலுல்லாஹ்வை கேட்கிறேன்னு ஆசையா இருக்க, இன்னைக்கு ராத்திரி கனவு வராதா, நாளைக்கு வராதா, ஏங்கி கொண்டே இருக்கின்றான். ஒரு நாள் என்ன செய்யறாருன்னா, வீட்டுல படுத்தா தானே வர மாட்டேங்குது, மஸ்ஜித் நபவியில போய் படுத்துருவோம் அப்படின்னு மஸ்ஜித் நபவியில படுக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி கனவு வந்துருது. உடனே மறுநாள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாராவது கனவு கொண்டீர்களா? உடனே அப்துல்லா பின் உமரு, பெரியவங்க எல்லாம் இருக்கும்போது நாம எப்படி முந்திக்கிட்டு சொல்றது, அது மரியாதையா இருக்காத அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உமர் ரலியல்லாஹுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் தான் கண்ட கனவை சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட இதுக்கு விளக்கம் கேளுங்க அப்படின்னு அவர் சொல்றார். அவர் கண்ட கனவு என்ன தெரியுமா? ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது. நான் ஒரு கனவை கண்டேன், அன்ன மலக்கைனி அசதானி ஃபதகாபாபி இளன்னார். முதல் கனவை எப்படி வருது பாருங்க, 2 மலக்குகள் என்னை அழைத்து செல்கிறார்கள். என்ன தெரியுமா? நரகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். என்னடா இந்த மாதிரி ஒரு கனவு வந்துருச்ச, ஒரு புள்ள பிறந்து பேசவே இல்லையா 3 வயசு வரைக்கும். பெற்றோர்களுக்கு ஒரே கவலை, நம்ம புள்ள பேச மாட்டேங்குதாண்டு. ஒரு நாள் புள்ள பேசிட்டு, ஏன்டா அந்த புள்ள பேசிச்சு நினைச்சாங்களாம். அந்த புள்ள என்ன தெரியுமா பேசிருக்கு? அம்மாட்ட கிடைச்சா அத்தா எனக்கு சாவாருன்னு கேட்டு, முதல் வார்த்தை அத்தா எனக்கு சாவாரு அப்படின்னு கேட்டு, அம்மா சொன்னாலாம் நீ இதுக்கு பேசாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு அந்த அம்மா சொன்னதாக ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். அந்த மாதிரி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா முதல் கனவை மலக்குகள் என்ன செய்றாங்கன்னா நரகத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அப்துல்லா பின் உமர் சொல்றாரு, கிணற்றுக்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டதை போன்று அந்த நரகத்திற்கும் சுற்றுச்சுவர்கள் கட்டப்பட்டிருக்கிறது. என்னை அழைத்து செல்கின்ற அதே நேரத்துல வேறு ஒரு மலக்கு வருகிறார். வந்து என்ன செய்யறார் தெரியுமா? லம் துரே, அதை இப்னு உமரே நீங்கள் பயப்படாதீர்கள், உங்களை நரகத்தில் போட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறார்னா என்னை வேறு ஒரு பக்கமாக அழைத்து செல்கிறார். எனக்கு தூக்கம் கலைந்து விடுகிறது. இதை ஹப்ஸாட்ட சொன்ன உடனே ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ் இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லாஹ். இப்னு உமர் இருக்கிறாரு, அப்துல்லா இருக்கிறாரு, அவர் மோசமான மனிதர் அல்ல, அவர் நல்ல மனிதர். நல்ல கனவு காண போய்க்க நல்ல மனிதன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல மனிதர். லவ்கான யுஸல்லி மினல் லைலி, இவர் இரவு நேரத்தில் தஹஜ்ஜத் தொழுவாரையானால் இவர் நல்ல மனிதர், நரகத்தை விட்டும் அவர் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்லி அனுப்பின உடனே அப்துல்லா இப்னு உமர் சொல்றாங்க, இதற்கு பின்னால் நான் மௌத்தாகிற வரைக்கும் தஹஜ்ஜத்தை விடக்கூடாது என்று நான் முடிவெடுத்தேன். இன்று வரைக்கும் நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லக்கூடிய செய்திகளும் புகாரி முஸ்லிம் போன்ற நூல்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. அருமையானவர்களே, அப்ப இரவு நேரம் எல்லா நாட்களிலும், ரமலான்ல மட்டுமல்ல எல்லா இரவுகளிலும் ஒரு நேரம் இருக்கிறது. இரவுனா எப்ப தெரியுமா ஆரம்பிக்குது? நாம நோம்பு திறக்கிறோம் பாருங்க, இப்ப 6:31 நம்ம நோம்பு திறக்கிறோம், 5:20 ஃபஜ்ர் பாங்கு சொல்றாங்க, 5:19 வரைக்கும் இரவு தான். அந்த இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் இந்த நேரம் சொல்லல, இரவு நேரத்துல ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்துல ஒருத்தர் கையெழுத்திட்டார் அப்படின்னா அந்த கையை வெறுமனே போடுவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரவு நேர தொழுகை என்பதுல தஹஜ்ஜத்துல நமக்கு எது மனப்பாடமாக இருக்கிறதோ அதை நாம் ஓதிக்கொள்ளலாம். இன்னா அத்தைனா கல் கௌசர், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த சூறாக்கள் மட்டும்தான் மனப்பாடமா இருக்குதா? அதை ஓதி 1000 ரக்காத்துனாலும் தொழுகலாம். ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, சூரத்து முஸம்மில்
73வது அத்தியாயம் 20வது வசனத்துல ஃபக்ரவு மா தயஸ்ஸர மினல் குர்ஆன், குர்ஆன்ல உனக்கு எது மனப்பாடமாக இருக்கிறதோ. நாம தகச்சுத்தன பயந்துகிட்டு இருக்கிறோம், முழு குர்ஆனை ஓதணுமோ, பெரிய பெரிய சூறாக்களை ஓதணுமோ, அதையும் நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம். தேவையில்லை, நமக்கு எது மனப்பாடமாக இருக்கிறதோ அதை நாம் ஓதலாம். இரண்டாவது என்ன அப்படின்னா, நஃபிலான வணக்கங்களை பொறுத்த மட்டிலும் 2 ரக்காத்தா தான் தொழுகணும். 2 ரக்காத்துக்கு பின்னால சலாம் கொடுக்கணும், மறுபடியும் 2 ரக்காத். நமக்கு தூக்கம் வந்தால் தூண்ல சாஞ்சிக்கிட்டு கைத்த புடிச்சுக்கிட்டு சொலர்ல சாஞ்சிக்கிட்டு தொழக்கூடாது. நஃபிலான வணக்கங்கள் செய்யும் பொழுது தூக்கம் வருமானால் தூங்கி எழுந்துதான் தொழ வேண்டும். ஏனென்று சொன்னா, தூக்கத்தோட ஒரு ஆள் தொழுகிறான்னு வச்சுக்கிடுவான், சஜ்ஜால இருந்துக்குமா துவா செய்வாரு, யாரெல்லாம் இனி மௌத்தாக்கிருந்துவாரு, யாரெல்லாம் இனி தண்டிச்சிரும்பாரு, தூக்கத்துல உளறிடுவார் மனுஷன். அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வான். அதனால ஃபர்ல தூக்கம் வந்தாலும் முகத்தை கழித்து தொழுகணும். ஆனா நஃபிலான வணக்கத்துல தூக்கம் வந்தால் தூக்கத்தை களைந்து தூக்கத்திற்கு தான் முதலிடம், அப்புறமா தான் நஃபிலான வணக்கங்களை செய்ய வேண்டும் என்றோ பெருமானார் சொல்லுகிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான வணக்கங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.